holds his breath the night. வணக்கம். உங்களுக்கு எப்போதாவது இப்படி தோணிருக்கா? ராத்திரி முழுக்க நல்லா தூங்கி எழுந்த பிறகும் காலையில ஒரு விதமான களைப்பு, ஒரு எனர்ஜியே இல்லாத மாதிரி? ஆமா, நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். இல்லனா சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல வயிறு கேமமோ, ஒரு மாதிரி உப்புசமா, ஒரு மாதிரி செரிமானம் ஆகாத ஃபீலிங் வருதா? காரணமே இல்லாம உங்க எடை கூடிட்டே போகுதா? திடீர்னு முகத்துல பருப்புகள், இல்ல உங்க மனநிலை அடிக்கடி மாறிட்டே இருக்கா? நீங்க மட்டும் தனியா இல்ல. ஆனா நாம இன்னைக்கு பேச போறது இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்க குடலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான தொடர்பு பத்தி தான். நீங்க கொஞ்சமும் எதிர்பார்த்திராத ஒரு தொடர்பு. ஆமா, நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறதுக்கு ஜஸ்டின் மற்றும் எரிகா சோனன்பெர்க் எழுதின தி குட் கட் அப்படிங்கிற ஒரு அருமையான புத்தகத்தின் சுருக்கத்தை தான் ஆதாரமா எடுத்திருக்கோம். நம்மளோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். நம்மளோட இந்த வேகமான நவீன வாழ்க்கை முறை நம்ம குடல் ஆரோக்கியத்தை எப்படி பாதிக்குது, அதை சரி செய்ய நாம என்னென்ன சின்ன சின்ன மாற்றங்களை பண்ணலாம்னு புரிஞ்சுக்க போறோம். சரி, ஆரம்பிக்கலாம். குடல்னு சொன்னதும் நம்ம மனசுக்கு வர்ற விஷயம் என்ன? சாப்பாட்ட செரிமானம் பண்ற ஒரு இடம், அவ்வளவுதான். ஆமா, புது அப்படிதான் நினைப்போம். ஆனா விஷயம் அது இல்லைன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. நம்ம குடல் வெறும் ஒரு டைஜஷன் மெஷின் மட்டும் அல்ல, அது நம்ம உடலின் இரண்டாவது மூளைன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, அது 100க்கு 100 உண்மை. நம்ம குடல்ல கோடிக்கணக்கான நரம்பு செல்கள் இருக்கு. அது மூளையோட நேரடியா ஒரு தனி நெட்வொர்க் மூலமா இணைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் நாம பதட்டமா இருக்கும்போது வயித்துல ஒரு மாதிரி பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருமே. வெதுவா. அது வெறும் உணர்வு இல்ல, அது ஒரு உயிரியல் உண்மை. இன்னொரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றேன், கேளுங்க. சொல்லுங்க. நம்ம உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியில, அதாவது வியாதிகளை எதிர்த்து போராடுற சக்தியில சுமார் 70% நம்ம குடல்ல தான் இருக்கு. ஒரு நிமிஷம், 70%? என்ன சொல்றீங்க? அப்போ எனக்கு சளி காய்ச்சல் வராம தடுக்கணும்னா நான் என் மூக்கையோ தொண்டையோ பாதுகாக்கிறத விட என் வயித்தை நல்லா பாத்துக்கணும்னு சொல்றீங்களா? மிகச்சரியா சொன்னீங்க. இது நான் யோசிச்ச கோணத்தையே மாத்துது. அப்போ நம்ம குடலுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? அங்க ஒரு பிரபஞ்சமே இருக்கு. நம்ம குடலுக்குள்ள கிட்டத்தட்ட 100 ட்ரில்லியன் நுண்ணுயிர்கள் வாழுது. இத நம்ம மைக்ரோபயோம்னு சொல்றோம். இதுல நல்ல பாக்டீரியா, கெட்ட பாக்டீரியா எல்லாம் கலந்துதான் இருக்கும். ஓகே. நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பழக்கப்படுத்தி அதை வலுவா வைக்குது. சுருக்கமா சொன்னா, நாம உயிர் வாழ அவங்க ரொம்ப அவசியம். சரி, இது உடம்புக்கு. ஆனா ஆரம்பத்துல மனநிலை மாற்றங்கள், சோர்வு பத்தியெல்லாம் பேசணுமே. என் வயித்துல இருக்கிற பாக்டீரியாவுக்கும் நான் எரிச்சலா உணர்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? இது ஏதோ நம்ப முடியாத மாதிரி இருக்கே. இதுக்கு காரணம் குடல் மூளை அச்சு, அதாவது கட் பிரெயின் ஆக்சிஸ்னு சொல்லப்படுற அந்த நேரடி தொடர்பு தான். இத ஒரு இருவழிச்சாலை மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. உங்க மூளை மன அழுத்தத்துல இருந்தா அது குடலுக்கு சிக்னல் அனுப்பி செரிமானத்தை பாதிக்கும். ஓ, அப்படியா? அதே மாதிரி உங்க குடல் சரியில்லாம அங்க கெட்ட பாக்டீரியாக்கள் அதிகமாயிட்டா அதுங்க சில நச்சு பொருட்களை உருவாக்கி மூளைக்கு சிக்னல் அனுப்பி உங்க மனநிலையை பாதிக்கும். அதாவது வயிறு சரியில்லைன்னா மனசும் சரியா இருக்காது, மனசு சரியில்லைன்னா வயிறும் சரியா இருக்காது. அதேதான். அதனாலதான் பதட்டம், மனச்சோர்வு, கவனக்குறைவு போன்ற பிரச்சனைகளுக்கும் குடல் ஆரோக்கியத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு இப்போதைய ஆய்வுகள் சொல்லுது. நம்மளோட நவீன வாழ்க்கை முறையில இருக்கிற மன அழுத்தம், சரியான தூக்கமின்மை, அதிக சர்க்கரை, பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இது எல்லாமே குடல்ல இருக்கிற இந்த நல்ல பாக்டீரியாக்களை அழிச்சிடுது. அதோட விளைவுதான் காரணம் தெரியாத சோர்வும் மனநிலை மாற்றங்களும். இப்ப புரியுது. அப்போ என் குடலை ஒரு பெரிய நகரம் மாதிரியோ இல்ல ஒரு தோட்டம் மாதிரியோ கற்பனை பண்ணிக்கலாம். ஆமா, அதுல நல்ல குடிமக்களும் இருக்காங்க, பிரச்சனை பண்ற கெட்டவங்களும் இருக்காங்க. நம்ம வேலை அந்த நல்ல குடிமக்களை பாதுகாத்து அவங்க எண்ணிக்கையை அதிகப்படுத்துறது தான். சரிதானே? மிகச்சரியான உவமை. அந்த நல்ல குடிமக்களைத்தான் நாம ப்ரோபயாட்டிக்ஸ்னு சொல்றோம். இவங்க தான் நம்ம உடலோட உண்மையான நண்பர்கள். இவங்க செரிமானத்துக்கு உதவுறாங்க, கெட்ட பாக்டீரியாக்கள் வளராம தடுக்கிறாங்க, நோய் எதிர்ப்பு சக்தியை சரியா செயல்பட வைக்கிறாங்க. இது எதுலெல்லாம் இருக்கு? ஆதாரம் சொல்ற மாதிரி யோகட், அதாவது நம்ம வீட்டு தயிர், மோர், கிம்ச்சி, தேங்காய் பால்ல இருந்து தயாரிக்கப்படுற சில பானங்கள், இதுலெல்லாம் இந்த நல்ல பாக்டீரியாக்கள் இயற்கையாவே இருக்கு. ஓகே, ப்ரோபயோட்டிக்ஸ். நான் சூப்பர் மார்க்கெட்ல தயிர் பாக்கெட் மேலெல்லாம் இந்த வார்த்தையை பார்த்திருக்கேன். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். கேளுங்க. நம்ம குடல்ல ட்ரில்லியன் கணக்குல பாக்டீரியா இருக்குன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது நான் ஒரு கப் தயிர் சாப்பிடுறதுனால என்ன பெரிய மாற்றம் வந்துற போகுது? அது ஒரு பெரிய சமுத்திரத்துல ஒரு சொட்டு தண்ணி ஊத்துற மாதிரி இல்லையா?
இது ஒரு அருமையான நடைமுறைக்கு உகந்த கேள்வி. நீங்க சொல்றது ஒரு விதத்துல சரிதான். ஒரே ஒரு நாள்ல ஒரு கப் தயிர் சாப்பிடுறதால பெரிய மேஜிக் எதுவும் நடக்காது. அப்போ ஆனா நீங்க இத ஒரு பழக்கமா தொடர்ந்து செய்யும்போது அந்த நல்ல பாக்டீரியாக்களுக்கு நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்கறீங்க. இது ஒரு தேர்தல்ல ஓட்டு போடுற மாதிரி. ஒவ்வொரு நாளும் நீங்க சாப்பிடுற உணவு நல்ல பாக்டீரியாக்களுக்கான ஓட்டு. ஓ, நல்ல ஓமை. நீங்க தொடர்ந்து நல்லவங்களுக்கு ஓட்டு போட்டா அவங்க ஜெயிச்சு அந்த இடத்தோட சூழலையே ஆரோக்கியமா மாத்துமாங்க. ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த நல்ல பாக்டீரியாக்களை உள்ள அனுப்புறது மட்டும் பத்தாது. அவங்களுக்கு உணவு கொடுக்கணுமா? அதேதான். அதுக்கு தான் ப்ரீபயாட்டிக்ஸ் தேவை. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா ப்ரீபயாட்டிக்ஸ் என்பவை இந்த நல்ல பாக்டீரியாக்களோட ஸ்பெஷல் உணவு. ஓகே ஓகே. நீங்க உங்க வீட்டு தோட்டத்துல எவ்வளவுதான் நல்ல செடிகளை, அதாவது ப்ரோபயாட்டிக்ஸை நட்டாலும் அதுக்கு உரமும் தண்ணீரும், அதாவது ப்ரீபயாட்டிக்ஸ் ஊத்தலைன்னா அந்த செடிகள் வாடி போயிடும். அதே கணக்கு தான் இங்கேயும். அப்போ ப்ரீபயோட்டிக்ஸ்னா என்ன சாப்பிடணும்? ஆதாரம் ரொம்ப தெளிவா சொல்லுது. நார்ச்சத்து, அதாவது ஃபைபர் நிறைந்த உணவுகள் தான் மிகச்சிறந்த ப்ரீபயாட்டிக்ஸ். ஓ, ஃபைபர். அப்ப கீரைகள், காய்கறிகள், பழங்கள், பருப்பு வகைகள், முழு தானியங்கள் இதெல்லாம் தான் அந்த நல்ல பாக்டீரியாக்களோட சூப்பர் ஃபுட். ஆமா, இப்போ புரியுது. நம்ம ப்ரோபயோட்டிக்ஸ் சாப்பிட்டு அதுக்கு உணவா ப்ரீபயோட்டிக்ஸையும் கொடுத்தா நம்ம குடல் தோட்டத்துல நல்ல செடிகள் செழிப்பா வளரும். மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. கெட்ட பாக்டீரியாக்களால இந்த நார்ச்சத்தை செரிக்க முடியாது. ஓ, அப்படியா? ஆனா நல்ல பாக்டீரியாக்களுக்கு இதுதான் பிடிச்ச உணவு. அதுங்க இத சாப்பிட்டுட்டு பதிலுக்கு நமக்காக ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிற சில நன்மை தரும் அமிலங்களை உருவாக்கும். இந்த அமிலங்கள் நம்ம குடல் சுவர்களை ஆரோக்கியமா வைக்குது, வீக்கத்தை குறைக்குது, ஏன் மூளையின் செயல்பாட்டுக்கு கூட உதவுது. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி செயல்படுத்துறது? வேலை, குடும்பம்னு ஓடிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு இதெல்லாம் பெரிய வேலையா இருக்குமே. ஆதாரம் இதுக்கு ஏதாவது எளிய வழிகளை சொல்லுதா? நிச்சயமா. முதல்ல உணவு பழக்கத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். சரி. ஆதாரம் சொல்றது பெரிய மாற்றங்களே இல்ல, சின்ன சின்ன பழக்கங்களை தான். முதல் வழி உணவு. நாம என்ன சேர்க்கணும், என்ன குறைக்கணும்னு பார்க்கலாம். சேர்க்க வேண்டியவை முடிஞ்ச வரைக்கும் பலவிதமான காய்கறிகள், பழங்கள், கீரைகள். ஏன் பலவிதமான? என்ன, ஒவ்வொரு செடியினுக்கு ஒரு விதமான நார்சத்து இருக்கு. பலவிதமான நார்சத்து சாப்பிடும்போது பலவிதமான நல்ல பாக்டீரியாக்கள் வளரும். இதோட தயிர், மோர், இட்லி, தோசை மாவு மாதிரி புளித்த உணவுகளை, அதாவது ஃபர்மெண்டட் ஃபுட்ஸை சேர்த்துக்கணும். இதுல இயற்கையான ப்ரோபயாட்டிக்ஸ் இருக்கு. அப்போ நம்ம பாட்டிங்க செஞ்ச இட்லி தோசையில இவ்ளோ விஷயம் இருக்கா? சரி, குறைக்க வேண்டியவை என்னென்ன? இதுதான் கஷ்டமான பகுதி போல. ஆமா, குறைக்க வேண்டியவை அதிக சர்க்கரை இருக்கிற உணவுகள், குளிர்பானங்கள், மைதாவுல செஞ்ச பிஸ்கெட், பிரெட் போன்ற பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அப்புறம் டிரான்ஸ் ஃபேட் இருக்கிற பாக்கெட் நொறுக்கு தீனிகள். இது ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பாருங்க. நாம சாப்பிடுற ஒவ்வொரு முறையும் ஒரு தேர்வு செய்யறோம். அந்த உணவு நம்ம குடல்ல இருக்கிற நண்பர்களுக்கு போகணுமா இல்ல எதிரிகளுக்கு போகணுமான்னு நாம தான் முடிவு பண்றோம். ஆமா. சர்க்கரையும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளும் கெட்ட பாக்டீரியாக்களோட ஃபேவரட் பார்ட்டி ஃபுட். அதுங்க வளர்ந்தா குடல்ல வீக்கம், செரிமான பிரச்சனை, சோர்வு, தோல் பிரச்சனைன்னு எல்லாம் வரிசையா வரும். நீங்க சொன்னது கரெக்ட். நான் லேட்டா வேலை முடிச்சுட்டு வந்து சர்க்கரை அதிகமா இருக்கிற எதையாவது சாப்பிட்டா அடுத்த நாள் காலையில ரொம்ப டல்லா, சோர்வா உணர்வேன். அப்போ நான் என் குடல்ல இருக்கிற வில்லன்களுக்கு தான் பாட்டி கொடுத்திருக்கேன்னு இப்போ புரியுது. ஒரு வகையில அப்படிதான். சரி, ஃபுட் மட்டும் போதுமா? உடற்பயிற்சி, மன அழுத்தம் இதுக்கெல்லாம் இதுல பங்கு இருக்கா? நிச்சயம் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மன அழுத்தம் குடலின் முதல் எதிரி. நீங்க மன அழுத்தத்துல இருக்கும்போது உங்க உடம்பு கார்டிசால் மாதிரி சில ஹார்மோன்களை சுரக்கும். அந்த ஹார்மோன்கள் குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களை நேரடியா பாதிச்சு அதோட எண்ணிக்கையை குறைக்கும். ஓ. உடற்பயிற்சி, யோகா, தியானம் இதெல்லாமே மன அழுத்தத்தை குறைக்கிற மிகச்சிறந்த கருவிகள். எப்படி? நீங்க உடற்பயிற்சி செய்யும்போது உங்க மனசு அமைதியாகுது, மன அழுத்தம் குறையுது. இதனால உங்க குடல் ஆரோக்கியம் தானாகவே மேம்படும். இதோட நல்ல ஆழமான தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தூக்கம் சரியில்லைனாலும் அந்த குடல் மூளை தொடர்பு பாதிக்கப்பட்டு எல்லாம் தாறுமாறாயிடும். ஆமா, இன்றைய நவீன வாழ்க்கை முறையே நம்ம குடல் ஆரோக்கியத்துக்கு எதிரா வடிவமைக்கப்பட்ட மாதிரி இருக்கு. வேலை அழுத்தம், டார்கெட் முடிக்கிற டென்ஷன், நாள் முழுக்க ஸ்மார்ட் போன் பாக்குறது, சமூக ஊடகங்களை பார்த்து மத்தவங்களோட நம்மள ஒப்பிட்டு வர்ற மன உளைச்சல், இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது? இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த சூழலிருந்து நம்ம முழுசா தப்பிக்க முடியாது. ஆனா இந்த சூழலுக்கு நடுவுல நம்ம ஆரோக்கியத்தை எப்படி பேணுவதுன்னு தான் பார்க்கணும். ஆதாரம் இதுக்கும் சில சின்ன ஆலோசனைகளை தருது. பெரிய மாற்றங்கள் தேவையில்லை. உதாரணத்துக்கு
முடிஞ்ச வரைக்கும் சரியான நேரத்துக்கு சாப்பிடுறது. உங்க குடலுக்கு ஒரு ரிதம் இருக்கு. காலையில 9 மணிக்கு சாப்பிட வேண்டிய உணவை மதியம் 1 மணிக்கு சாப்பிட்டா அந்த ரிதம் குழம்பிடும். சரி. அதே போல போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது. இது செரிமானத்துக்கும் குடல் சுத்தமா இருக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் இயற்கை உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு ஆப்பிள சாப்பிடுறதுக்கும் ஆப்பிள் ஃப்ளேவர் சேர்த்து ஒரு பாக்கெட் ஜூஸ் குடிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்போ சுருக்கமா சொன்னா நம்ம குடல் ஆரோக்கியம்ங்கிறது வெறும் செரிமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. அது நம்ம உடலோட எனர்ஜி லெவல், நம்ம மனநிலை, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி, நம்ம எடை, தூக்கத்தோட தரம், ஏன் நம்ம தோல் அழகு வரைக்கும் எல்லாத்தையும் தீர்மானிக்கிற ஒரு மையப்புள்ளின்னு சொல்லலாம். மிகச்சரியா சொன்னீங்க. இந்த மாற்றங்களை செய்ய ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம். ஆனா இது ஒரு பழக்கமா மாறும்போது அதோட பலன்கள் அபரிமிதமா இருக்கும். இது நம்ம உள் சூழலுக்கு, அதாவது நம்ம உடலுக்குள்ள இருக்கிற அந்த கோடிக்கணக்கான நுண்ணுயிர் உலகத்துக்கு நாம கொடுக்கிற மரியாதை. ஆமா. நாம நம்ம வெளித்தோற்றப்புக்கு கொடுக்கிற கவனத்துல கொஞ்சமாவது நம்ம உள்ள ஆரோக்கியத்துக்கு கொடுத்தாலே போதும். பல நோய்கள் வராம நம்மள நாமளே பாதுகாத்துக்க முடியும். இது ஒரு நாள்ல முடியற வேலை இல்ல. இது ஒரு தொடர்ச்சியான கவனம் தேவைப்படும் பயணம். இந்த உரையாடலை முடிக்கும்போது ஒரு விஷயம் என் மனசுல ஓடிட்டு இருக்கு. அதை உங்ககிட்டயும் பகிர்ந்துக்கிறேன். சொல்லுங்க. நாம நம்ம சமூக ஊடக பக்கங்களையும் நம்ம வெளித்தோற்றத்தையும் அழகா காட்டிக்க மேம்படுத்த எவ்வளவு நேரத்தையும் பணத்தையும் செலவிடுறோம். அதுல ஒரு சிறு பகுதிய, ஒரு சில சதவிகிதத்தை நம்ம உள் சூழலான இந்த குடல் நுண்ணுயிர்களை பேணுவதற்காக செலவிட்டால் நம்ம வாழ்க்கை எவ்வளோ சிறப்பாக மாறும்னு யோசிச்சு பாருங்க. இது ஒரு நல்ல சிந்தனை. இந்த வாரம் உங்களுக்காக ஒரு சின்ன சவால். உங்க குடலில் உள்ள அந்த நல்ல பாக்டீரியாக்களுக்கு உணவளிக்க நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு சிறிய மாற்றம் என்னவா இருக்கும்னு மட்டும் யோசிங்க. அது ஒருவேளை நீங்க தினமும் குடிக்கிற சோடாவுக்கு பதிலா ஒரு டம்ளர் மோர் குடிக்கிறதா இருக்கலாம். ஆமா, ஒரு சின்ன மாற்றம் கூட போதும். இல்லனா உங்க மதிய உணவுல ஒரு கப் காய்கறி பொரியலை அதிகமா சேர்த்துக்கிறதா இருக்கலாம். அந்த ஒரு சிறிய மாற்றம் உங்க ஒட்டுமொத்த ஆரோக்கிய பயணத்தின் ஒரு சக்தி வாய்ந்த முதல் படியாக இருக்கலாம். யோசிச்சு பாருங்க.